தமிழகத்தில் 28 மாவட்டங்களில் உள்ள உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் ஜனவரி 5ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. இதையடுத்து கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம் மற்றும் மாவட்ட ஊராட்சிகளுக்கு தனி அலுவலர்களை நியமித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. இதைத் தொடர்ந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தனி அதிகாரிகள் நியமனம் தொடர்பான மசோதாவை அமைச்சர் பெரியசாமி சட்டசபையில் தாக்கல் செய்தார். இந்த மசோதாவுக்கு அதிமுக, பாமக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. அதேபோல திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியும் இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்பது அவர்களின் விருப்பமாக உள்ளது. தனி அதிகாரி நியமன மசோதாவுக்கு கூட்டணி கட்சியான காங்கிரஸை எதிர்ப்பு தெரிவித்திருப்பது திமுகவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்திகளை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: 2 நாட்களுக்கு முன்பு போராட்டம் நடத்தி நாட்டையே திரும்பி பார்க்க வைத்தீர்கள். பொது சொத்துக்கு ஒரு பைசா சேதமின்றி 16 கிலோமீட்டர் பேரணி நடந்தது. இங்கு அரசியல் பேச மாட்டேன், திமுக பாஜக என பேச மாட்டேன், மத்திய மாநில அரசுகள் என சொல்வேன். பல்லுயிர் தளம், கிராமப்பகுதி, விவசாய நிலம் வேண்டாம் என சொன்னீர்கள், அதனை ஏற்றுக்கொண்டோம். பிறகு எங்கேயும் டங்ஸ்டன் வேண்டாம் என சொன்னீர்கள், அதனையும் ஏற்றுக்கொண்டோம். மதுரையில் டங்ஸ்டன் திட்டம் ஒருபோதும் வராது. மத்திய அமைச்சரிடம் தொலைபேசி வாயிலாக பேசி உறுதியளிக்கிறேன். இங்கு சில இயந்திரங்கள் உள்ளன. பொங்கல் பண்டிகைக்கு பிறகு மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி வருவார். வந்து டங்ஸ்டன் திட்டம் வராது என கூறுவார். அதன் பிறகு அந்த இயந்திரங்கள் இங்கிருந்து சென்றுவிடும். இங்கு அனைத்து கட்சி தொண்டர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்ப்பாட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று அண்ணாமலை பேசினார். பெண்களுக்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்கிற சட்டத்திருத்த மசோதாவை சட்டசபையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தாக்கல் செய்தார். பாலியல் வன்கொடுமை வழக்கில் 14 ஆண்டுகளுக்கு குறையாமல் கடும் காவல் தண்டனை அளிக்கும் வகையில் மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆசிட் வீச்சு சம்பவம் ஏற்பட்டால் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் சிறை அல்லது ஆயுள் தண்டனை. பாலியல் வன்கொடுமை வழக்கில் 14 ஆண்டுகளுக்கு குறையாமல் கடும் காவல் தண்டனை. மீண்டும் மீண்டும் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானால் ஆயுள் அல்லது மரண தண்டனை. பெண்ணை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. ஜாமீனில் வெளியே வர முடியாது. குறிப்பிட்ட சில குற்றங்களில் பாதிக்கப்பட்டோரின் அடையாளத்தை வெளிப்படுத்தினால் 3 முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை. நெருங்கிய உறவினரால், அதிகாரம் மிக்கவரால் பலாத்கார வழக்குகளில் ஆயுளுக்கும் சிறை. கூட்டு பலாத்காரம், 18 வயதிற்குட்பட்ட பெண்ணை பலாத்காரம் செய்தல் போன்றவற்றுக்கும் ஆயுள் சிறை தண்டனை. முதலமைச்சர் தாக்கல் செய்த இந்த மசோதா சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது. அண்ணா பல்கலை விவகாரத்தில் போராட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்படவில்லை என கூறி பாமக தாக்கல் செய்த மனு ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக போலீஸ் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தடையை மீறி போராட்டம் நடத்திய திமுகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றார். இதனைத் தொடர்ந்து கூறிய உயர்நீதிமன்றம், ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என பாகுபாடு காட்டாமல் அனைத்து தரப்பினரையும் சமமாக பாவிக்க வேண்டும். ஒரு தரப்புக்கு ஒரே நாளில் அனுமதி, மற்றவர்களின் கோரிக்கையை பரிசீலனை செய்யாமல் இருக்கக்கூடாது. போராட்டத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் போலீசாரைத்தான் குறை சொல்வார்கள் என கூறிய நீதிமன்றம் பாமக மனுவுக்கு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஜனவரி 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். செந்தில் பாலாஜி தற்போது அமைச்சராக பொறுப்பேற்று பணி செய்து வரும் நிலையில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை சார்பில் தற்போது கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கலாகியுள்ளது. இது அவருக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி உட்பட 13 பேர் மீது கூடுதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த இந்திய கடற்படை வீரர் இளமாறன் தமிழக போலீசாரை கண்டித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் 2024 ஜனவரி மாதம் தன்னுடைய பாட்டியை கொடூரமாக வெட்டி கொன்றனர். குற்றவாளியை கைது செய்ததாக போலீசார் அன்று கூறினர். ஆனால் யாரையும் அப்போது கைது செய்யவில்லை. இந்த சம்பவம் நடந்து ஓராண்டாகியும் இதுவரையில் ஒருவரை கூட சிவகங்கை போலீசார் கைது செய்யவில்லை. இதுவே சிவகங்கை டிஎஸ்பி, எஸ்பி வீட்டில் நடந்திருந்தால் 1 மணி நேரத்தில் குழு அமைத்து குற்றவாளியை பிடித்திருப்பார்கள். சாதாரண மக்கள் என்றால் இப்படியா? இது தொடர்பாக எஸ்பி ஆபீஸில் என்னுடைய அப்பா 6 முறை புகார் கூறியிருப்பார். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. என்னை ஒரு கிரிமினல் ஆக்கிவிட வேண்டாம். இந்த வீடியோவை பார்க்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அவரது இந்த வீடியோ வைரலான நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆதரவாக குரல் கொடுத்துள்ளார். இது குறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழக போலீசார் மீதான நம்பிக்கையை மக்கள் இழந்துவிட்டனர். இது ஜனநாயகத்திற்கு விடுத்துள்ள அச்சுறுத்தலாகும். இந்திய கடற்படையில் சேர்ந்து நாட்டிற்காக சேவை செய்யும் இந்த அதிகாரியின் பாட்டி கொலை செய்யப்பட்டு ஓராண்டாகிவிட்டது. இதுவரையில் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குற்றவாளியையும் கைது செய்யவில்லை. விழித்துக் கொள்ளுங்கள் முதலமைச்சரே என்று பதிவிட்டுள்ளார். அஜித் குமார் அளித்த பேட்டி ஒன்றில், 18 வயது முதல் பைக் ரேஸில் ஈடுபட்டு வருகிறேன். சினிமாவில் பணியாற்றியதால் சில காலம் பங்கேற்க முடியவில்லை. 2002ஆம் ஆண்டு 32 வயதாகும் போது மீண்டும் மோட்டார் ரேசிங்கில் ஈடுபட்டேன். கார் ரேசிங்கிலும் ஈடுபட்டேன். இந்தியாவில் நடந்த ரேசிங்கிலும் பங்கேற்றேன். 2003இல் ஃபார்முலா BMW சாம்பியன்ஷிப்பில் பங்கேற்றதுடன் அந்த ஆண்டு முழுவதும் நடந்த தொடர்களில் பங்கேற்றேன். 2004இல் பிரிட்டிஷ் ஃபார்முலா 3 ரேசிங்கில் ஸ்காலர்ஷிப் பிரிவில் பங்கேற்றாலும் துரதிருஷ்டவசமாக பணிச்சூழல் காரணமாக அதனை முழுமையாக முடிக்க முடியவில்லை. இதனால் சில காலம் காத்திருந்து
இருந்தேன். 2010 ஐரோப்பிய ஃபார்முலா 2 சீசனில் பங்கேற்றாலும் சினிமா காரணமாக சில ரேஸில் மட்டும் பங்கேற்க முடிந்தது. தற்போது மீண்டும் இந்த துறையில் ஈடுபட விரும்புகிறேன். ஒரு வீரராக மட்டுமின்றி அணியின் உரிமையாளராக சாதிக்க விரும்புகிறேன். கார் பந்தய சீசன் ஆரம்பிக்கும் வரை நான் எந்த படங்களிலும் புதிதாக ஒப்பந்தம் செய்ய மாட்டேன். அக்டோபர் முதல் மார்ச் வரை நான் படங்களில் தொடர்ந்து நடிப்பேன். யாரும் கவலைப்பட தேவையில்லை என்று அஜித் குமார் கூறினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.